ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டியில் டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். அதாவது நம்ம அரசாங்கம் இதெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே வாங்க. இப்போ நீங்கள் சிம்பிளாக டிபிஎஸ்பி அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணுன்னா, டிபிஎஸ்பியில் ஒரு ஆர்டிக்கல் மது ஒழித்தலை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்ம நாட்டில் வந்து என்ன நடக்கு, அரசு அனுமதி பெற்ற பார் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஒயின் ஷாப் வந்து நடத்துகிறாங்க. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் டிபிஎஸ்பியில் மது ஒழித்தல் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கமே வந்து ஒயின் ஷாப் நடத்துது. அப்படின்னா என்னென்னா, இந்த டிபிஎஸ்பியில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபுல்லாக பண்ணால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செயல்முறைக்கு கொண்டு வரணும், நடைமுறைக்கு கொண்டு வரணும், கட்டாயப்படுத்தணும் அப்படிலாம் வந்து கிடையாது. ஸோ இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு அடிப்படை உரிமை வந்து இருக்குது. இப்போ அடிப்படை உரிமையில் ஒரு விஷயம் நமக்கு வந்து பாதிக்கப்படுது, நம்மளோட பேச்சுரிமை பாதிக்கப்படுது அப்படின்னா நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகலாம், கேஸ் போடலாம், நமக்கு வந்து நியாயம் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டிபிஎஸ்பியில் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மது ஒழித்தலே எடுத்துக்கிடுவோம். நீங்கள் இந்த மது ஒழித்தல் வந்து டிபிஎஸ்பியில் கொடுத்துருக்காங்க, அரசியலமைப்பில் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இதை பேஸ் பண்ணி கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து லீகலாக வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது ஃபுல்லாக நீங்கள் வந்து இதை கட்டாயமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து கிடையாது. இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டிபிஎஸ்பி நம்ம கான்ஸ்டியூஷனில் எங்கே இருக்குது அப்படின்னா பார்ட் 4 பகுதி 4 வந்து இருக்கும். அதில் சரத்து ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் இந்த டிபிஎஸ்பி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த டிபிஎஸ்பி நம்ம வந்து எந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். ஸோ நம்ம வந்து அங்கேருந்து எடுத்து தான் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். அந்த ஐரிஷ் வந்து எங்கேருந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பானிஷ்லேருந்து. ஸோ நம்ம வந்து ஐரிஷ்லேருந்து எடுத்துக்கிட்டோம். அந்த ஐரிஷ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்பானிஷ்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க. இது நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நாட் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். அதாவது இதில் கொடுத்துருக்கூடிய விஷயம் வந்து எல்லாமே வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான். நீங்கள் வந்து இதுக்காண்டி லீகலாக வந்து கோர்ட்டுக்கெலாம் வந்து போக முடியாது. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதுக்காண்டி வந்து லீகலாக கோர்ட்டுக்கு போக முடியாது. அம்பேத்கர் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிபிஎஸ்பியை நோவல் ஃபியூச்சர், அதாவது நுட்பமான அம்சம், ஒரு சிறப்பான நுட்பமான அம்சம் அப்படிங்கிறாரு. கிரான்வெல் ஆஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இதை கன்சைன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியல் அமைப்போட மனசாட்சி அப்படிங்கிறாரு. இந்த டிபிஎஸ்பியை 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், அதாவது பொது உடைமை கொள்கை. அதுக்கப்புறம் வந்து காந்திய கொள்கை, காந்தியன் பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அறிவுசார் கொள்கை, லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல் அப்படிங்காங்க. நம்ம முதல்ல வந்து சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் அதை பற்றி வந்து பார்க்கலாம். சோசியலிஸ்டிக் பிரின்சிபலில் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே பொது உடைமை கொள்கையை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. சமூக பொருளாதார நீதி அது எல்லாமே வந்து பேஸ் பண்ணி தான் இந்த சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் வந்து இருக்கும். முதல்ல வந்து ஆர்டிகல் 38 பற்றி பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசாங்கம் வந்து மக்களோட நன்மைக்காக, மக்களோட நலனை பாதுகாக்கிறதுக்காண்டி சமூக ஒழுக்கத்தை வந்து மேம்படுத்தி பாதுகாக்கணும் அப்படிங்காங்க. ஸோ வந்து மக்களோட நன்மைக்காண்டி சமூக ஒழுக்கத்தை பாதுகாக்கணும். இதான் வந்து ஆர்டிகல் 38. ஸ்டேட் டு செக்யூர் அ சோசியல் ஆர்டர் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். ஸோ இதில் முதல் வார்த்தை ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டேட் அப்படின்னா மாநிலம் அந்த மாதிரி எடுத்துக்கிடாதீங்க. நம்ம கான்ஸ்டியூஷனில் எங்கெங்கெல்லாம் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த வேர்டு வருதோ அது வந்து நம்மளோட கண்ட்ரி, நம்மளோட நேஷனை வந்து குறிக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 39. இதில் வந்து நிறைய சப்கிளாஸ் இருக்குது. சப்கிளாஸ் அப்படின்னா ஒரு ப்ராக்கெட் போட்டு ஸ்மால் ஏபிசிடி அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எஃப் வரைக்கும் வந்து இருக்குது. நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம். இந்த ஆர்டிகல் 39 எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா குடிமக்களோட வாழ்வாதாரம், ஸோ நம்ம பொதுமக்களோட வாழ்வாதாரம் மேம்படுற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க.
முதல்ல ஆர்டிகல் 39A பார்த்தோம் அப்படின்னா 39 சப்ளஸ் ஏ இது பார்த்தோம் அப்படின்னா எல்லா குடிமக்களுக்கும் போதுமான வாழ்வாதார உரிமை. ஸோ அவங்க வாழ்கிறதுக்கான ஒரு போதுமான உரிமை வந்து கிடைக்கிற மாதிரி வந்து பண்ணணும். அதான் வந்து த ரைட் டு அடிகேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் ஃபார் ஆல் சிட்டிசன். எல்லா குடிமக்களுக்கும் போதுமான வாழ்வாதார உரிமை வந்து கிடைக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 39B இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பொதுமக்களோட நன்மைக்காக எல்லா சமூக வளங்கள், அதாவது நம்ம சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய வளங்கள் பொருட்கள் எல்லாமே வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அதாவது சமமாக வந்து விநியோகம் பண்ணணும். இதான் பார்த்தோம் அப்படின்னா த ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் அ கம்யூனிட்டி ஃபார் த காமன் குட். ஸோ எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சமமாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், நம்ம வந்து சமமாக விநியோகம் பண்ணணும், அதான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஆர்டிகல் 39C பார்த்தோம் அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்து. ஸோ வந்து ஒரு விஷயம் வந்து ஒருத்தங்களுக்கே எல்லாமே, ஸோ ஒரு சாரார் ஒருத்தங்களுக்கே வந்து எல்லாம் போகாமல் எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து கிடைக்கணும். ஸோ அதான் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி, ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ எல்லாருக்குமே வந்து எல்லாம் கிடைக்கிற மாதிரி வந்து பண்ணணும். அதான் வந்து ஆர்டிகல் 39C. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 39D ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் மென் அண்ட் உமன். ஸோ வந்து சமமான வேலைக்கு ஆண் பெண் இருவருக்குமே சமமான ஊதியம் வந்து கிடைக்கணும். அதான் வந்து ஆர்டிகல் 39D. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 39E. இது பார்த்தோம் அப்படின்னா வந்து குழந்தைங்களோட உடல்நலத்தை பாதுகாக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து அவங்கள கட்டாயப்படுத்தி வந்து வேலை வாங்கக்கூடாது, வேலை செய்ய சொல்லக்கூடாது. ஸோ அதான் பார்த்தோம் அப்படின்னா ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் சில்ட்ரன் அகெயின்ஸ்ட் ஃபோர்ஸிபிள் ஒர்க். ஸோ வந்து அவங்களோட உடல்நலத்தையும் நம்ம வந்து பாதுகாக்கணும், சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கட்டாயப்படுத்தி வேலையை வந்து வாங்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 39F. இது வந்து குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ வந்து குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக அவங்க வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம வந்து அளிக்கணும். அதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 39A. இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சம நீதியை ஊக்குவிக்கணும், எல்லாருக்குமே வந்து இலவச சட்ட உதவி. ஸோ இப்போ வந்து ஏழைகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இலவச சட்ட உதவி வந்து கிடைக்கணும், அதை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. அதான் டு ப்ரமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் சம நீதி அண்ட் டு ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் எய்டு, அதாவது இலவச சட்ட உதவி. அது யாருக்கு அப்படின்னா புவர், கஷ்டப்படுறவங்க ஏழைகளுக்கு வந்து கிடைக்கணும். அடுத்த ஆர்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 41. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து வயசானவங்க இல்லை வந்து ஒரு சில நோய் வந்தவங்க வேலை இல்லாதவங்க, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து வேலை கொடுத்து அவங்கள வந்து பாதுகாக்கணும், அவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படிங்காங்க. அதான் டு செக்யூர் த ரைட் டு ஒர்க், டு எஜுகேஷன் அண்ட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்டேஜ், சிக்னஸ் அண்ட் டிசேபிள்மெண்ட்டு. ஸோ வந்து வயசானவங்க நோய்வாய்ப்பட்டவங்க வேலை இல்லாதவங்க அவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு பொது உதவி செஞ்சு பாதுகாக்கணும், அவங்களுக்கான வேலையை அளிக்கணும், அவங்களுக்கான உதவியை பண்ணணும். அதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 42. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு ஒர்க் பார்க்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சூழ்நிலை அவங்களோட ஒர்க்கிங் பிளேஸ் வந்து அவங்களுக்கு அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி வந்து அமைச்சு கொடுக்கணும். ஸோ அதுக்கு உகந்த சூழல் நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்காங்க. அதான் டு மேக் ப்ராவிஷன் ஆஃப் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க் அண்டு மேட்டர்னிட்டி ரிலீஃப். ஸோ மேட்டர்னிட்டி ரிலீஃப் அப்படின்னா வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு சில சலுகைலாம் வந்து வழங்கணும் அப்படிங்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்டிக்கல் 43. இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா வேஜஸ், ஸோ வந்து விவசாயி தொழிலாளி எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சமமான சம்பளம், ஒரு நல்ல வாழ்வாதாரம், நல்ல வாழ்க்கை தரம் அதெல்லாம் வந்து அமைச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சிறு கைத்தொழில், ஸோ சிறு குறு தொழில், குடிசை தொழில் அதுக்கும் பார்த்தோம்னா நம்ம வந்து ஊக்குவிக்கணும். அதான் டு செக்யூர் அ லிவிங் வேஜ், எ டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்.
அண்ட் சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் ஒர்க்கர்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 43A. இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து தொழிலாளர்களும் அந்த நிறுவனம், ஸோ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அதோட நிர்வாகத்தில் வந்து தொழிலாளர்களும் வந்து பங்கேற்கணும். ஸோ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரியில் வந்து ஏதோ ஒரு புதுசாக ஒரு டிசிஷன் வந்து எடுக்க போகிறாங்க. அதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸும் வந்து பங்கு எடுத்துக்கணும். ஸோ அவங்களுக்கும் அந்த உரிமையை வந்து கொடுக்கணும். அதான் சொல்ல வராங்க. டு டேக் ஸ்டெப்ஸ் டு செக்யூர் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ வந்து தொழிற்சாலையில் அந்த தொழிலாளர்களும் பார்த்தோம் அப்படின்னா நிர்வாகத்தில் பங்கெடுக்கணும் அப்படிங்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 47. இது வந்து டு ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள் அண்ட் டு இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த்து. ஸோ வந்து ஊட்டச்சத்து, பொது சுகாதாரம், இதோட அளவீடுகள் எல்லாத்தையுமே வந்து மேம்படுத்தணும். ஸோ அந்த ஊட்டச்சத்து, நியூட்ரிஷன், அப்புறம் வந்து பொது சுகாதாரம், பப்ளிக் ஹெல்த்து, இதெல்லாம் வந்து மேம்படுத்தணும் அப்படிங்காங்க. ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தது பொது உடைமை கொள்கை, சோசியலிஸ்டிக் பிரின்சிபல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து காந்தியன் பிரின்சிபல் பற்றி பார்க்கலாம். காந்திய கொள்கையை பற்றி வந்து பார்க்கலாம். காந்திய கொள்கை அப்படிங்கிறது காந்தியன் ஐடியாலஜி. ஸோ வந்து காந்தியோட கனவை வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி வந்து கொண்டு வந்தது. ஆர்டிக்கல் 40 பார்த்தோம் அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் கவர்மெண்ட்டு, அதாவது கிராம பஞ்சாயத்து, தன்னாட்சி, அதெல்லாம் வந்து ஊக்குவிக்கணும். ஸோ அதுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வழிவகை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து ஆர்டிக்கல் 43 பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ வந்து சிறு குறு தொழில், கைத்தொழில், அதெல்லாம் வந்து ஊக்குவிக்கணும். ஸோ டு ப்ரமோட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆன் அன் இண்டிவிஜுவல் ஆர் கோஆப்ரேஷன் பேசிஸ் இன் ரூரல் ஏரியா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 46. இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டு ப்ரமோட் த எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எஸ்சி, எஸ்டி அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன். ஸோ வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், பலவீனமான மக்கள், அவங்களுக்கான கல்வி கொடுக்கறது, அப்புறம் வந்து அவங்களுக்கான பொருளாதார நலனை நம்ம வந்து மேம்படுத்துறது, அதுக்கான சப்போர்ட் எல்லாமே வந்து பண்ணணும் அப்படிங்காங்க இந்த ஆர்டிக்கல் 46. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 43B. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கூட்டுறவு சங்கம், ஸோ அதை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்காங்க. ஸோ கூட்டுறவு சங்கம் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிமோ, அதை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்காங்க. டு ப்ரமோட் வாலண்டரி ஃபார்மேஷன், அட்டானமஸ் ஃபங்க்ஷனிங், டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் அண்ட் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 47. நம்ம வந்து இது ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஊட்டச்சத்து, பொது சுகாதாரம், அதெல்லாம் பார்த்தோம். ஸோ வந்து காந்தியன் பிரின்சிபல் பார்த்தோம் அப்படின்னா மது விலக்கு. ஸோ வந்து அவர் வந்து மது விலக்கை பற்றி இதில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ எல்லாமே அந்த ஆர்டிக்கல் 47 வந்து வரும். அந்த ஊட்டச்சத்து, பொது சுகாதாரம், நெக்ஸ்ட் இந்த மது விலக்கு எல்லாமே வந்து ஆர்டிக்கல் 47 தான். டு ப்ராஹிபிட் த கன்சப்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்து. ஸோ வந்து போதைப் பொருட்கள் அதெல்லாம் வந்து நம்ம விலக்கி வைக்கணும், அதான் சொல்ல வராங்க. அடுத்து ஆர்டிக்கல் 48 பார்த்தோம் அப்படின்னா பசு வதை தடுப்பு அப்படிமோ. ஸோ வந்து பசுக்கள்லாம் வந்து பாதுகாக்கணும். ஸோ கால்நடைகள்லாம் வந்து பராமரிக்கணும், அதான் வந்து ஆர்டிக்கல் 48. டு ப்ராஹிபிட் த ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ். அடுத்த கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல், அறிவு சார்ந்த கொள்கைகள். ஆர்டிக்கல் 44 நம்ம நியூஸ் பேப்பரில் அடிக்கடி இதை வந்து கேள்விப்பட்டிருப்போம். பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற மாதிரி, யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஸோ ஆர்டிக்கல் 44 பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஆர்டிக்கல் 45 பார்த்தீங்க அப்படின்னா 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு இலவச கட்டாய கல்வி வந்து கிடைக்கணும், அதான் ப்ரொவிஷன் ஆஃப் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் டு சில்ட்ரன் பிலோ 6 years. அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 48 பார்த்தோம் அப்படின்னா கால்நடை பாதுகாப்பு, வேளாண்மை, அதை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 48A பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். ஸோ வந்து காடை வந்து பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், முன்னேற்றணும், அதை பற்றி வந்து இந்த ஆர்டிக்கல் 48A வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஆர்டிக்கல் 49 பார்த்தோம் அப்படின்னா வந்து வரலாற்று சிறப்புமிக்க சின்னங்கள். ஸோ வந்து வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள், சின்னங்கள், சிலைகள்,
கட்டிடங்கள் அது எல்லாத்தையும் நம்ம வந்து பாதுகாக்கணும். ப்ரொடெக்ஷன் ஆஃப் மானுமெண்ட் அண்ட் பிளேசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ வந்து வரலாற்று சிறப்புமிக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து பாதுகாக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 50. இதில் வந்து ஜுடிஷரியவும் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பிரிக்கணும் அப்படிங்காங்க. அதாவது நீதித்துறையும் நிர்வாகத்தையும் வந்து பிரிக்கணும் அப்படிங்காங்க. அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 51 பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, சர்வதேச அமைதியை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படிங்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில சட்ட திருத்தங்கள் அமெண்ட்மெண்ட்ஸ் பற்றி வந்து பார்க்கலாம். 42வது அமெண்ட்மெண்ட் 1976. அதில் வந்து ஒரு 4 டைரக்டிவ் பிரின்சிபல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்டிக்கல் 39. ஸோ எக்ஸாக்டாக வந்து ஆர்டிக்கல் 39F நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். டு செக்யூர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், அதாவது குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை நம்ம வந்து ஊக்குவிக்கணும். அதே மாதிரி வந்து குடிமக்களோட வாழ்வாதாரம் முன்னேற்றணும். ஸோ அந்த ஆர்டிக்கல் 39 எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து குடிமக்களோட வாழ்வாதாரம் முன்னேற்ற மாதிரி தான் வந்து இருக்கும். 39F பார்த்தோம் அப்படின்னா வந்து குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை நம்ம வந்து ஊக்குவிக்கணும். ஸோ அதை வந்து முன்னேற்றணும். அதான் வந்து இந்த ஆர்டிக்கல் டு செக்யூர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்டிக்கல் 39A. இது வந்து சமநீதி இலவச சட்ட உதவி. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 42வது சட்டத்திட்டத்தில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆர்டிக்கல் 39A ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்டிக்கல் 43A. இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்தில் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்னா அதில் வந்து அந்த தொழிலாளிகளை வந்து பங்கெடுத்துக்கணும். ஸோ இதான் வந்து ஆர்டிக்கல் 43A பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 48A டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த என்விரான்மெண்ட் அண்ட் டு சேஃப்கார்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். நம்ம வந்து இதுக்கு முன்னாலே வந்து பார்த்தோம். ஸோ காடு வளங்கள் சுற்றுச்சூழல் எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கணும். இதான் வந்து ஆர்டிக்கல் 48A. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 42வது சட்டத்திட்டத்தில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த சட்டத்திருத்தம் பார்த்தோம் அப்படின்னா 44th அமெண்ட்மெண்ட் 1978. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்டிக்கல் 38ல் ஸ்டேட் டு செக்யூர் எ சோசியல் ஆர்டர் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் அ பீப்புள். ஸோ அரசு வந்து பொதுமக்களோட நலனை வந்து பாதுகாக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்இக்வாலிட்டிஸ் இன் வேஜஸ் சேலரி. ஸோ வந்து இன்கம்லாம் வந்து ஒரு சில இன்இக்வாலிட்டி ஏற்றத்தாழ்வுலாம் வந்து இருக்கும், அதெல்லாம் வந்து களையணும். இது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்டிக்கல் 38ல் சப்கிளாஸ் 2 அப்படிங்கிற மாதிரி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 86வது சட்டத்திருத்தம் 2002. இதில் வந்து ஆர்டிக்கல் 45. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். ஆர்டிக்கல் 45 அப்படிங்கிறது என்னது, குழந்தைங்களுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ வந்து இந்த இப்போ டிபிஎஸ்பியில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது வந்து அடிப்படையான உரிமை வந்து கிடையாது. அதை வந்து அரசாங்கம் வந்து நிறைவேற்றலாம், நிறைவேற்றாமே வந்து போகலாம். ஆனால் அந்த குழந்தைங்களோட கல்வி அப்படின்னு வந்துட்டு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து தேவை. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்து அந்த ஆர்டிக்கல் 45 வந்து ஆர்டிக்கல் 21A அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்டில் வந்து கொண்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து அடிப்படை உரிமை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற வந்து கொண்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ 86வது அமெண்ட்மெண்ட் 2002ல் அந்த ஆர்டிக்கல் 45 ஆர்டிக்கல் 21Aக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 97th அமெண்ட்மெண்ட் 2011. இதெல்லாம் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதாவது ஆர்டிக்கல் 43B ப்ரொமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ ஆர்டிக்கல் 43Bயை வந்து இந்த அமெண்ட்மெண்ட்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல், அதாவது இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் மூலமாக வந்து ஒரு சில ஆக்ட்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னென்ன ஆக்ட்லாம் அதை நம்ம வந்து பார்க்கலாம். 1948ல் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் வேஜஸ் ஆக்டு, 1936ல் த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்டு, 1965ல் பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்டு, 1970ல் கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்டு. ஸோ இந்த ஆக்ட்லாம் வந்து
இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை இந்த டிபிஎஸ்பியை பேஸ் பண்ணி தான் வந்து கொண்டு வருவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1986 சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்டு. ஸோ இது கொண்டு வருவாங்க. இதுக்கு அடுத்ததுக்கான நேம் வந்து மாற்றிடுவாங்க. சைல்ட் அண்ட் அடோலசன்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. 1976 பார்த்தோம் அப்படின்னா பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்டு. 1926 பார்த்தோம் அப்படின்னா த ட்ரேட் யூனியன் ஆக்டு. 1948 ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். 52 மைன்ஸ் ஆக்ட். 47 பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட். 61 மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட். 76 ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட். 52 கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அப்புறம் 1973 டிராஃப்ட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம். 1978 இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். 1989 ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா. 1999 ஸ்வரன் ஜெயந்தி கிராம் சுரஸ்கர் யோஜனா. ஸோ இது எல்லாமே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 2001 பார்த்தோம் அப்படின்னா சம்பூர்ண கிராமின் ரோஸ்கர் யோஜனா. 2006 நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். 1980 ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட். 1988 நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி. 1993 நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வேர்ட் கிளாஸ். 1993 நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ். 1992 நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன். அதுக்கப்புறம் 2007 நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்டிவ்ஸ் அவுட் சைட் பார்ட் 4. ஸோ வந்து இந்த பார்ட் 4 டிபிஎஸ்பிக்கு வெளியே என்னென்ன நெறிமுறைகள், ஸோ அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 335 இது வந்து பார்ட் 16 வரும். இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எஸ்சி எஸ்டிக்கு அரசு துறையில் இட ஒதுக்கீடு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல் 350A. ஸோ இது வந்து பார்ட் 17 வந்து வரும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆரம்ப கல்வியை தாய்மொழியிலே வந்து கற்கிற, ஸோ தாய்மொழியிலே நம்ம வந்து படிக்கிற மாதிரி வசதி வந்து பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ். ஸோ வந்து ஹிந்தி மொழியை வந்து வளர்க்குற மாதிரி வந்து வழிகாட்டியிருப்பாங்க ஆர்டிகல் 351. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து பார்ட் 17 வந்து வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் வந்து டிபிஎஸ்பியில் சாராமல் வெளியே இருக்கக்கூடியது. டிபிஎஸ்பி பற்றி வேறு யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட்டு, உணர்ச்சிகளின் குப்பை கூடை அப்படின்ட்டுருக்காரு. கேசி வேர் பார்த்தோம் அப்படின்னா மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேடி ஷா பார்த்தோம் அப்படின்னா எ செக் ஆன் அ பேங்க் பேயபிள் ஒன்லி வித் த ரிசோர்ஸஸ் ஆஃப் அ பேங்க் பெர்மிட். ஸோ இப்போ ஒரு பேங்க்கில் நீங்கள் வந்து செக் கொடுக்கீங்க அப்படின்னாலும் அவங்க வந்து உங்களுக்கு எப்போ பணம் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த பேங்க் அந்த வங்கியோட ரிசோர்ஸஸ் வந்து உங்களுக்கு பெர்மிட் பண்ணால் மட்டும்தான் பணம் கொடுப்பாங்க. ஸோ எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ டிபிஎஸ்பியில் எவ்வளோ விஷயம் இருந்தாலும் அதை வந்து அரசாங்கம் கட்டாயமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடையாது. ஸோ அவங்களுக்காக தோன்றப்போ தான் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதான் இங்கே வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சார் ஐவர் இன்னிங்ஸ் அவர் வந்து பியூஸ் ஆஸ்பிரேஷன் அப்படின்ட்டுருக்காரு. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேசி வேர் பார்த்தோம் அப்படின்னா மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் அப்படின்னாரு. இது வந்து எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் அப்படின்னா நோக்கம் ஆசை அப்படிமோ. ஸோ அவங்க ஆசையோட அறிக்கை தான். ஸோ இப்போ ஆசையோட அறிக்கைன்னா என்னது, இதெல்லாம் வந்து அவங்க ஆசைப்படுறாங்க, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது அடுத்து தான், ஜஸ்ட்டு ஒரு ஆசை மட்டும்தான். அப்போ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து டிபிஎஸ்பியை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த 4 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் டைரக்டிவ் பிரின்சிபலுக்கும் ஒரு சில கம்பேரிசன் வந்து பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம், அது வந்து ஜஸ்டிஸபிள். ஸோ ஜஸ்டிஸபிள் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வந்து போகலாம். இதே டைரக்டிவ் பிரின்சிபல் பார்த்தோம் அப்படின்னா நான் ஜஸ்டிஸபிள், நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போய் உங்களுக்கான தீர்ப்பு, ஸோ உங்களுக்கான நியாயம் நீங்கள் வந்து கேட்க முடியாது. அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அது பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் லீகலாக எதுவுமே வந்து பண்ண முடியாது.
ஸோ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது அப்போ லீகல் சாங்ஷன், சட்ட சம்பந்தமானது. இதே டைரக்டிவ் பிரின்சிபல் பார்த்தோம் அப்படின்னா மாரல் சாங்ஷன். ஸோ மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன். ஸோ இப்போ மாரல் சாங்ஷன் அப்படின்னா வந்து இப்போ இந்த டைரக்டிவ் பிரின்சிபலில் மது ஒழிவு பற்றி கொடுத்துருக்காங்க. அதை நம்மளாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒழுக்கத்தை பேஸ் பண்ணி நம்மளாக வந்து நிப்பாட்டணும். அரசாங்கம் வந்து நீங்கள் குடிக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்மளாவே வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்மளாவே ஸ்டாப் பண்ணணும். நம்ம குடித்தாலும் நம்ம மேலே வந்து கேஸ் போடுறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டாங்க. அப்போ இதான் வந்து ஒழுக்க சம்மந்தப்பட்டது, மாரல் சாங்ஷன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டோட நோக்கம் வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. இதே டைரக்டிவ் பிரின்சிபலோட நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா சோசியல் எக்கனாமிக் டெமோக்ரஸி. ஸோ நமக்கு தெரியும் டெமோக்ரஸி அப்படின்னா வந்து இந்த மக்களாட்சி, குடியரசு அப்படிமோ. அப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது ஜனநாயக குடியரசை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதே டைரக்டிவ் பிரின்சிபல் பார்த்தோம் அப்படின்னா சமுதாய பொருளாதார மக்களாட்சி வந்து ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரமோட் வெல்ஃபேர் ஆஃப் இண்டிவிஜுவல், தனி மனிதனோட நலனை சார்ந்தது. இதே டைரக்டிவ் பிரின்சிபல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சமுதாயத்தோட நலனை வந்து சார்ந்தது. அதான் ப்ரமோட் வெல்ஃபேர் ஆஃப் கம்யூனிட்டி. ஓகே, நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டியில் மற்ற எல்லா டாபிக், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, திருக்குறள், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே நம்ம வந்து கான்செப்ட் வைஸாகவும் போட்டிருக்கோம், ஷார்ட்கட்லேயும் போட்டிருக்கோம். நீங்கள் மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அதுவும் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.